இன்றைக்கு உங்களுக்கு செய்தியின் தலைப்பே பாழாய் கிடக்கிற காரியங்களை ஆண்டவர் கட்டுகிறவர். ஹல்லேலூயா. பாழாய் கிடக்கிறதை கட்டுவிக்கிற ஆண்டவர். அது எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் சரி, எல்லாம் முடிந்து விட்டது, பாழாய் போய்விட்டது, இனி இது திரும்ப எடுத்து கட்ட முடியாது, இது திரும்ப இதை உயிர் பெற முடியாது என்ற நிலைமையில் இருக்கிற காரியங்களையும் ஆண்டவர் என்ன செய்ய முடியும்? கட்டுவிக்க முடியும். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் கட்டுவிக்கிற தேவன், உயிர்ப்பிக்கிற தேவன், எல்லாவற்றையும் புதிதாக்குகிறவர். ஹல்லேலூயா. பழையவைகளை எல்லாம் ஒழிய பண்ணி எல்லாவற்றையும் புதிதாக மாற்றுகிறவர். வாசிக்கலாம் எஸ்றாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 24வது வசனம். எஸ்றா 4:24. அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தின் வேலை தடைப்பட்டு பெர்சியாவின் ராஜாவாகிய தரியு ராஜ்யபாரம் பண்ணின 2ஆம் வருஷம் மட்டும் நிறுத்தப்பட்டிருந்தது. தரியு ராஜ்யபாரம் பண்ணும் வருஷம் மட்டும் எருசலேம் தேவாலயம் கட்டப்படாமல் நிறுத்தப்பட்டு இருந்தது. 5வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். அப்பொழுது ஆகாய் தீர்க்கதரிசியும் இத்தோவின் குமாரனாகிய சகரியா என்னும் தீர்க்கதரிசியும் யூதாவிலும் எருசலேமில் உள்ள யூதருக்கு இஸ்ரவேல் தேவனின் நாமத்திலே தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அப்பொழுது செயல்தேலின் குமாரனாகிய செருபாபேலும் யோசதாக்கின் குமாரனாகிய யெசுவாவும் எழும்பி எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தை கட்டத் தொடங்கினார்கள். எருசலேம் தேவாலயம் பாழ்கடிக்கப்பட்டு, அது சத்துருக்களால் பிடிக்கப்பட்டு, சத்துருக்களால் அது முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு, இயேசு இந்த உலகத்தில் வாழும்போதே சொன்னார், இதில் ஒரு கல் இராதபடி எல்லாம் என்ன செய்யப்படும்? இடிக்கப்படும் சொன்னார். அப்படிப்பட்ட நாட்கள் வரும்னு சொன்னார். ஏன் இடிக்கப்பட்டது எருசலேம் தேவாலயம்? இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்த போது, ஆண்டவரை விட்டு தூரமாய் போன போது, ஆண்டவர் சிறையிருப்புக்கும் இஸ்ரவேல் ஜனங்களை நிந்தைக்கும் அவமானத்துக்கும் சத்துருக்களின் கைக்கும் ஒப்பு கொடுத்து இந்த எருசலேம் தேவாலயத்தை என்ன செஞ்சிட்டாங்க? இந்த ராஜாக்கள், நேபுகத்நேச்சர் ராஜா, இன்னும் பல ராஜாக்கள் இந்த எருசலேமை பிடித்து அந்த தேவாலயத்தை முற்றிலுமாக என்ன செய்தாங்க? அழித்து போட்டாங்க. அது இடிக்கப்பட்டு கிடந்தது. அதன் பின்பு எஸ்றா, நெகேமியா எல்லாம் எழும்பி என்ன செய்தாங்க? கட்ட ஆரம்பித்தாங்க. கட்டுவாங்க, சத்துருக்கள் எழும்பி இடிப்பாங்க. இப்போ இந்த தரியு ராஜாவாக மட்டும் அந்த வேலைகள் எல்லாம் என்ன செய்தது? தடைப்பட்டு நின்றது. கட்டப்பட முடியாமல் அப்படியே நின்று போயிருந்தது. எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்ட நிலைமையில், மிகவும் பாழடைந்த நிலைமையில் கிடக்கிறது. அப்போது ஆண்டவர் யாரையெல்லாம் எழுப்பினார்? இந்த சகரியாவையும் ஆகாய் தீர்க்கதரிசியையும் எழுப்பினார். நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் பல காரியங்கள் இடிக்கப்பட்டது போன்ற சூழ்நிலை, பாழானது போன்ற சூழ்நிலை. அப்படி கிடக்கும்போது நமக்கு என்ன தேவை தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. இங்கே இந்த எருசலேம் தேவாலயம் பாழாக்கப்பட்டு கிடக்கிறது, இடிக்கப்பட்டு கிடக்கிறது. இது திரும்ப கட்டப்படுமா என்ற கேள்வியோடு இருக்கிற அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் யாரை எழுப்புகிறார்? தீர்க்கதரிசிகளை எழுப்புகிறார். எந்த தீர்க்கதரிசியெல்லாம் எழுப்பினார் அந்த நேரத்தில்? ஆகாய், சகரியா என்ற 2 தீர்க்கதரிசிகளை எழுப்பினார். இவர்கள் எழும்பி என்ன செஞ்சாங்க? தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பித்தாங்க. எப்படி தீர்க்க தரிசனம் சொன்னாங்க? அநேக ஆசீர்வாதம், அந்த ஆலயம் கட்டப்பட போகிறது, இந்த ஆலயத்தை திரும்பவும் எழும்ப போகிறது, எப்படி மண்மேடாய் கிடக்கிறதோ இது அதற்கு அதிகமாய் அழகான ஆலயமாய் மறுபடியுமாய் கட்டப்பட போகிறது. ஆனால் சூழ்நிலையெல்லாம் பார்க்கும்போது அந்த ஆலயம் திரும்ப கட்டப்பட முடியக்கூடிய காரியமே கிடையாது. ஏனென்றால் அந்த அளவுக்கு அது இடிக்கப்பட்டு கிடக்கிறது. அதற்கு ஒத்தாசையாக யாரும் எழும்புவார் இல்லாமல் இருக்கிறது. ஆனால் அந்த ஆகாய், சகரியா எழும்பி தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க, இது கட்டப்படும், இதை ஆண்டவர் கட்டுவார், இது உங்கள் பலத்தினால் ஆகாது, இது ஆண்டவருடைய ஆவியினால் ஆகும் என்று சொல்லி இவர்கள் தீர்க்க தரிசனம் சொன்ன போது யார் எழும்பினாங்க? செருபாபேலும் யோசுவாவும் எழும்பினாங்க. ஹல்லேலூயா. செருபாபேல் யாராக இருந்தார்? ஒரு ஆளுநராக இருந்தாராம். அந்த இடத்துல ஒரு கவர்னராக இருந்திருக்கிறார் செருபாபேல். யோசுவா யாராக இருந்தாராம்? ஒரு பிரதான ஆசாரியனாக இருந்தாராம். பிரதான ஆசாரியனாக இருந்து அந்த வேலைகளை செய்யும்படியாய் இந்த தீர்க்கதரிசிகள் எழும்பி வார்த்தைகளை சொன்னபோது, ஆண்டவருடைய வார்த்தைகளை
சொன்னபோது இவர்களுக்குள்ள என்ன வந்தது? தைரியம் வந்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு இடத்தில் பால் கடிக்கப்பட்ட நிலைமையில் கிடக்குமானால், ஏதோ காரியத்தில் இடிக்கப்பட்ட நிலைமையில் கிடக்குமானால், பாழான ஸ்தலங்களை ஆண்டவர் திரும்பவும் கட்டுவிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த காரியம் உயிரற்ற நிலைமையில் கிடக்கிறதோ அதற்கு ஜீவனை கொடுக்க ஆண்டவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்கு தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆண்டவருடைய பிள்ளைகளை அனுப்பி நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிற அநேக சாட்சிகளை நான் கேட்டிருக்கிறேன். அநேகர் சொல்லுவாங்க, என்னோடு கூட ஆண்டவர் பேசினார், நான் மிகவும் வேதனையோடு இந்த இடத்துக்கு கடந்து வந்தேன், பலவித நெருக்கத்தோடு வந்தேன், ஆனால் ஆண்டவர் என்னோடு கூட வார்த்தையின் மூலமாய் பேசினார். அந்த வார்த்தைகள் என்னுடைய வாழ்க்கையில் அப்படியே என்ன செய்தது? கிரியை செய்ய ஆரம்பித்தது. அந்த வார்த்தைகள் கிரியை செய்ய ஆரம்பித்த போது ஆண்டவர் அந்த காரியத்தில் வெற்றியை கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கி ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார் என்றால் அதற்கு முன்பாக வார்த்தைகளை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த நாட்களில் தீர்க்கதரிசிகள் எழும்பி போய் ராஜாக்களுக்கு ஆலோசனை கொடுத்தாங்க, அநேகருக்கு ஆலோசனை கொடுத்தாங்க, இதை செய்ய வேண்டும் என்று சொன்னாங்க. அதை சொல்லும்போது அந்த தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளின் படி அப்படியே என்ன செய்யும்? நடக்கிறதா இருக்கும். ஒரு முறை ஒரு பெரிய ஊழியக்காரர் ஒரு ஊழியத்திற்காக ஒரு தேசத்துக்கு போயிருக்கும்போது அவரை ஒரு சகோதரி அந்த ஒரு சபையில் ஊழியம் செய்வதற்காக அந்த ஊழியக்காரர் போயிருக்கிறார். ஆனால் அந்த சபை போதகர் வீட்டில் தான் அவர் அந்த ஊழியக்காரர் தங்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கும்போது அந்த சபையில் உள்ள ஒரு சகோதரி இந்த ஊழியக்காரரை பிடித்து அப்படி கையை பிடித்து இழுத்து கொண்டு, இன்றைக்கு எங்கள் வீட்டில் தான் நீங்கள் தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டி கொண்டு போனாங்களாம். அப்போ இவர் சொன்னார், அவரே ரொம்ப டயர்டாக இருந்திருக்கிறாரு, ஆனால் இன்றைக்கு கொஞ்சம் நல்ல ரெஸ்ட் எடுக்கணும், ஊழியக்காரருடைய வீட்டிலே தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கும்போது இந்த சகோதரி மிகவும் கம்பல் பண்ணி இந்த ஊழியக்காரரை அவங்க வீட்டுக்கு இழுத்து கொண்டு போய்விட்டாங்க. இழுத்து கொண்டு போய் அவருடைய வீட்டில் தங்க வைத்து விட்டு அவர் எல்லாம் ரெடியாகி வந்து டேபிளில் டீ குடிப்பதற்காக உட்கார்ந்த உடனே இந்த சகோதரி மிகவும் கதறி அழுதாங்களாம். அந்த ஊழியக்காரரிடத்தில் தன்னுடைய பாரத்தை எல்லாம் அப்படியே அழுது சொன்னாங்களாம், ஐயா, நான் ஏன் தெரியுமா இன்றைக்கு உங்களை என்னுடைய வீட்டில் தங்க வேண்டும் என்று அழைத்து கொண்டு வந்தேன். எனக்கு நானும் என்னுடைய கணவரும் இந்த வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு பிள்ளைகள் இல்லை, குழந்தைகள் இல்லை, நாங்கள் தனியாக தான் இருக்கிறோம். ஆனால் அந்த வீடு சீக்கிரமாக என்ன செய்ய போகிறாங்க? எடுத்துக்கொள்ள போகிறாங்க. எங்களுக்கு எல்லாம் நாங்கள் எல்லாவற்றையும் இழந்து விட்டோம், இந்த வீட்டையும் எடுத்துக்கொள்ள போகிறாங்க. கடன் பிரச்சனை அதிகமாகி விட்டது, இதை விற்கவும் முடியாத சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் என்ன செய்வதென்று இதோடு எங்களுடைய வாழ்க்கை முடிந்தது. இந்த வீட்டையும் எடுத்துட்டாங்கன்னா நாங்கள் 2 பேரும் நடு தெருவில் நாங்கள் நிற்க போகிறோம், அடுத்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்றே எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் கதறி அழுதாங்களாம். அந்த சகோதரி அழுது முடித்த பின்பு இந்த ஊழியக்காரர் என்ன செய்தாராம் தெரியுமா? இந்த ஆதியாகமத்தை எடுங்க அப்படின்னு சொன்னாராம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் இந்த வாசிங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ வாசிக்க சொன்னபோது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் பூமியானது எப்படி இருந்தது? வெறுமையாக இருந்தது. அப்போ பூமியானது ஒரு வெறுமையும் ஒழுங்கின்மையுமா இருந்தது. அந்த பூமியில் சிருஷ்டித்தார் ஆண்டவர், என்னென்ன சிருஷ்டித்தார் என்று சொல்லி ஆதியாகமத்திலிருந்து இந்த ஆண்டவருடைய வார்த்தைகளை இந்த சகோதரிக்கு இந்த ஊழியக்காரர் சொல்லி கொடுத்து சொன்னாராம். இந்த எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன் 6 நாட்கள் எதையெல்லாம் சிருஷ்டித்தார்? எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். இந்த 6 நாட்களும் இந்த ஆதாம் ஏவாளை கூப்பிட்டாரா? எதுக்காவது எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொன்னாரா? இந்த வெளிச்சத்தை உண்டு பண்ணுறேன், இந்த வெளிச்சத்தை உண்டு பண்ணுவதற்கு ஆதாமே எனக்கு வந்து உதவி செய்யன்னு சொன்னாரா? இல்லை, எதுக்குமே இந்த ஆதாமை கூப்பிடல, ஏவாளை கூப்பிடல. எல்லாவற்றையும் இந்த மனுஷனுக்கு தேவையான எல்லாவற்றையும் இந்த தேவன் சிருஷ்டித்து விட்டு அவனை உருவாக்கி ஆதாமையும் ஏவாளையும் கடைசியில் 7வது நாளிலே அவர் ஓய்ந்திருக்கிற நாளிலே இவனை அந்த கடைசி நாளில் இவனை உருவாக்கி அவனை அந்த அழகான தோட்டத்துக்குள்ளே என்ன செய்தார்? எல்லாவற்றையும் விட்டு அவனை வைத்தார் அந்த தோட்டத்துக்குள்ளே. அப்போ அந்த தோட்டத்துக்குள்ளே வைத்த ஆண்டவர் அவனை எல்லாவற்றையும் அனுபவிக்கும்படியாகத்தான் என்ன செய்தார்? வைத்தார். ஆனால் அந்த மனிதன் என்ன செய்தான்? திரும்ப பாவம் செய்து அந்த ஆண்டவர் அவனுக்காக சிருஷ்டித்த எல்லா நன்மைகளையும் என்ன செய்து விட்டான்? இழந்து போய்விட்டான். இழந்து போன பின்பும் ஆண்டவர் அவனை நேசித்தார், மனிதனை நேசித்தார். ஹல்லேலூயா. அவனை தோட்டத்திலிருந்து வெளியே துரத்தினாலும் மனிதனை ஆண்டவர் நேசித்தபடியினால தேவன் தம்முடைய
தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை என்ன செய்தார்? இந்த உலகத்துக்கு மனிதனுடைய பாவத்திற்காக மறுபடியும் இந்த மனிதனுக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும், மனிதனை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அனுப்பி அவனுக்கு மறுபடியும் என்ன செய்தார்? அவன் இழந்த சந்தோஷத்தை இந்த இயேசுவை விசுவாசிக்கும் போது அந்த இழந்த சந்தோஷத்தை திரும்பவும் கொடுத்தார் என்று சொல்லி அந்த சகோதரியிடத்தில் சொன்னாராம் அந்த ஊழியக்காரர். நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் எல்லாவற்றையும் இழந்து போயிட்டேன்னு சொல்கிறீங்க, ஆனால் திரும்பவும் உங்களுக்கு கொடுக்கும்படியாகத்தான் ஆண்டவர் ஜீவனை கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு என்ன பாவங்கள் இருந்தாலும் என்ன காரியம் உங்களிடத்தில் இருந்தாலும் எல்லாவற்றையும் ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கையிட்டு விடுங்க. நமக்காக ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து தான் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். அதனால் நமக்காக தான் எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார். நாம் இழந்து போனதை நாம் திரும்பவும் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த சகோதரியிடத்தில் அவர் பேசின போது இந்த சகோதரிக்குள்ள ஒரு விசுவாசம் வந்தது. இந்த வார்த்தைகளை கேட்டபோது, இந்த ஊழியக்காரருடைய வார்த்தைகளை கேட்டபோது இந்த ஆண்டவர் மேலே நம்பிக்கை வந்தது, விசுவாசம் வந்தது. உடனே இந்த சகோதரி விசுவாசித்து அவர்களுடைய பாவங்களெல்லாம் அறிக்கையிட்டு, ஆண்டவரே, ஒருவேளை நான் இழந்த காரியங்களெல்லாம் என்னுடைய பாவத்தினால ஒருவேளை இழந்து போயிருப்பேனானால் என்னை மன்னிங்க என்று சொல்லி அவங்களும் அவங்க கணவரும் சேர்ந்து ஆண்டவர் சமூகத்தில் தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவருக்குள்ளே தங்களை புதிதாக்கி கொண்டாங்க. இந்த வார்த்தைகளை விசுவாசித்தாங்க. அந்த ஆண்டவர் இழந்ததை திரும்பவும் தர வல்லமையுள்ளவர், நாங்கள் நடுத்தெருவில் நிற்க அந்த ஆண்டவர் விடமாட்டார் என்று சொல்லி அவர்கள் மிகவும் சந்தோஷப்பட்டாங்க. எவ்வளோ அழுதாங்களோ அவ்வளவுக்கு அதிகமான சந்தோஷம் அவர்களுக்குள்ள வந்தது. அதன் பின்பு இந்த ஊழியக்காரர் போய்விட்டார். அதன் பின்பு சில நாட்கள் இந்த சகோதரியும் கணவனுமாய் சேர்ந்து இவங்களுக்குள்ள இனம் புரியாத ஒரு சந்தோஷம், அது வரைக்கும் இருந்த வேதனை எல்லாம் மாறிவிட்டது, துக்கமெல்லாம் மாறிவிட்டது, கவலை எல்லாம் போய்விட்டது. வீடு போயிருமோ, ஐயோ யாராவது வந்து எங்களை நடுத்தருவில் நிற்க வைத்து விடுவாங்களோ என்ற அந்த பயம் எல்லாம் போய்விட்டது. அதன் பின்பு நன்றாக 2 பேர் அந்த ஆண்டவரை தேட ஆரம்பித்தாங்க. 2 பேர் ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தாங்க. நன்றாக ஆண்டவரை ஆராதிக்க ஆரம்பித்தாங்க. கவலைகளை மறந்து ஆண்டவரை துதித்து கொண்டிருந்தாங்க. கொஞ்ச நாட்களுக்குள்ள இந்த ஊழியக்காரருக்கு ஒரு கடிதம் வந்தது. அந்த கடிதத்தில் எழுதியிருந்தது, ஐயா, நீங்கள் வந்துவிட்டு போன பின்பு நாங்கள் 2 பேர் அந்த ஆண்டவரை நம்பி, இந்த ஆண்டவர் எங்களுக்காக எல்லாவற்றையும் நாங்கள் இழந்ததை திரும்ப எங்களுக்கு கொடுக்கும்படியாகத்தான் இந்த உலகத்தில் வந்தார் என்று சொல்லி விசுவாசித்து அவரை நாங்கள் துதித்தோம், ஆராதித்தோம். நாங்கள் எப்போதும் ஆண்டவரை தேடிக்கொண்டே இருந்தோம். கொஞ்ச நாட்களுக்குள்ளே ஒரு 2 யாருமே இந்த வீடை வாங்குவதற்கு கூட வராத சூழ்நிலை இருந்தது. கொஞ்ச நாட்களுக்குள்ளேயே ஒரு கப்பிள் வந்தாங்க, ஒரு கணவன் மனைவி வந்தாங்க. வந்து பார்த்தாங்க, நாங்கள் நினைத்த வீடு இந்த வீடு தான் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் எதிர்பார்த்து நாங்கள் வாங்க வேண்டும் என்று நாங்கள் ரொம்ப நாட்களாக ஆசைப்பட்டு கொண்டிருந்த வீடு இந்த வீடு தான் என்று சொல்லி நாங்கள் நினைத்த ரேட்டுக்கும் அதிகமான ரேட்டை கொடுத்து இந்த வீட்டை வாங்கி எங்களுடைய கடன்களெல்லாம் நாங்கள் அடைத்து இன்றைக்கு ஆண்டவருக்குள்ள மிகவும் சந்தோஷமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இழந்து போனதை ஆண்டவர் திரும்ப கொடுக்கிறவர். நாம் பாழடைந்து கிடக்கிறது ஆண்டவர் திரும்ப கட்டுகிறவர். நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவர் தான். நமக்கு ஜீவனை கொடுக்கும்படியே அந்த உலகத்தில் வந்தார். எருசலேம் தேவாலயம் பால் கடிக்கப்பட்டு கிடக்கிறது. ஆனால் ஆண்டவரிடத்திலிருந்து வார்த்தை வருகிறது. இந்த ஆகாய் மூலமாய், சகரியா மூலமாய் வார்த்தை வருகிறது. சகரியாவின் புஸ்தகம் எடுங்க, 1வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. பெரகியாவின் குமாரனாகிய சகரியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை இந்த சகரியாவுக்கு ஆகாய் மூலமாய், சகரியா மூலமாய் வார்த்தை என்ன செய்கிறது? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வருகிறது. என்ன வார்த்தை வருகிற? 3வது அதிகாரம் 9வது வசனம் வசிங்க. 3வது அதிகாரம் 9வது வசனம். நான் யோசுவாவுக்கு முன்பாக வைத்த கல், இந்த ஒரே கல்லின் மேல் 7 கண்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. இதோ நான் அதன் சித்திர வேலையை நிறைவேற்றி இந்த தேசத்தில் அக்கிரமத்தை ஒரே நாளிலே நீக்கி போடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் ஆண்டவர் சொல்றாரு, இந்த கல்லின் மேல், இந்த யோசுவாவுக்கு முன்பாக வைத்த கல், இந்த கல்லின் மேல் என்ன வைக்கப்பட்டிருக்கிறது? ஒரே கல்லின் மேல் 7 கண்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 7 கண்கள் யாருடைய கண்கள்?
ஆண்டோடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிற ஆண்டோடைய கண்கள். ஹல்லேலூயா. ஆண்டோடைய கண்கள் வைக்கப்பட்டதென்றால் எப்படிப்பட்ட பாழாக்கப்பட்ட காரியங்களும் அது என்ன செய்யப்படும்? அரண்மனையாக மாற்றப்படும். ஹல்லேலூயா. அந்த யோசுவாவுக்கு அந்த இப்போது ஆலயம் இடிக்கப்பட்டு தான் கிடக்குது. ஆனால் ஆண்டோடைய கண்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? யோசுவாவுக்கு முன்பாக வைக்கப்பட்ட அந்த கல்லின் மேலே அந்த 7 கண்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. 4வது அதிகாரம் 6-7 வாசிங்க. 4-6-7. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். ஆமென். செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரம. வாசிக்கலாமா? எல்லாரும் நமக்கு தெரிந்த வசனம் தான் வாசிக்கலாம். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். ஹல்லேலூயா. எது பெருசாக நினைக்கிறீங்களோ, எது பெரிய கல்லாக உங்கள் முன்னால் தடைக்கல்லாக இருக்கிறது என்று நினைக்கிறீங்களோ, அதெல்லாம் என்ன செய்கிறோம்? சமபூமியாக மாறிவிடும். ஹல்லேலூயா. எப்போது ஆண்டவர் அதை சமபூமியாக மாற்றுவார்? எப்போது? பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், எப்படிப்பட்ட போராட்டமாக இருந்தாலும், இந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நாம் ஜெயத்தை எடுத்துக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்காக கிரியை செய்கிறவர், நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர். சூழ்நிலையை பார்த்தா இதெல்லாம் கட்ட முடியாது, நாளையும் எழும்ப முடியாது, அப்படிப்பட்ட சூழ்நிலை. ஆனால் ஆண்டவர் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிற பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்ற பிரச்சனையெல்லாம் ஆண்டவருக்கு ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி வார்த்தை உங்களுக்காகத்தான் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கி வார்த்தை உங்களுக்காக வந்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், பலத்தினால செய்ய முடியலன்னு நினைக்கிற, உன் பலத்தினால முடியாது, உன் பராக்கிரமத்தினால முடியாது, ஆனால் என்னுடைய ஆவியினாலே ஆகும். ஹல்லேலூயா. விசுவாசிங்க. ஆண்டவர் சொல்கிறார், அவருடைய ஆவியினால் ஆகும். எப்படிப்பட்ட வியாதியும் அவரால் மாற்ற முடியும், எப்படிப்பட்ட சூழ்நிலையும் அவரால் மாற்ற முடியும், எப்படிப்பட்ட காரியங்களையும் அவரால் மாற்ற முடியும். அவரால் அவர் செய்வதை தடுக்க ஒருவராலும் என்ன செய்யாது? முடியாது. ஹல்லேலூயா. எந்த மனுஷனையும் மாற்ற முடியும். ஹல்லேலூயா. அடுத்து வாசிங்க. 4வது அதிகாரம் 8-10 வரைக்கும் வாசிங்க. பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று அறிவாய். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகள் ஆகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வசனத்தை அப்படியே விசுவாசிங்க. அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணக்கூடும்? செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது. இந்த அவன் கைகளே இது என்ன செய்யும்? அதை கட்டி முடிக்கும். ஹல்லேலூயா. அதை முடித்து தீர்க்கும். அதை எது பார்த்து கொண்டிருக்கிறதாம்? அந்த அற்பமான ஆரம்பத்தின் நாள் யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. ஹல்லேலூயா. சந்தோஷமாக ஆண்டோடைய கண்ணு பார்க்கிறது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் நம்ம ஆரம்பிக்கும் போது ஒன்றுமே செய்ய முடியாத சூழ்நிலையாக இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய கண்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறது என்பதை விசுவாசிங்க. ஆண்டவரே, இந்த காரியத்தில் நீர் எனக்கு உதவி செய்வீர். உம்முடைய கண்கள் சந்தோஷமாய் பார்க்கிறது. நீரனோடு கூட இந்த காரியங்களை நடத்தி தருவீர். ஹல்லேலூயா. அந்த 7 கண்களும் பூமி எங்கும் உலாவுகிற அந்த 7 கண்களும் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறது. நம்ம எந்த காரியத்தில் திகைத்து நிற்கிறோம், எந்த காரியத்தில் இதெல்லாம் என்னால் எப்படி முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம், அந்த காரியத்தில் ஆண்டவருடைய கண்கள் என்ன செய்கிறது? பார்த்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த கண்கள் பார்த்து கொண்டிருந்து ஆண்டவருடைய கண்கள் நமக்கு உதவி செய்கிறதா? என்ன செய்கிறது? இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்மை பார்க்கிறவர். அவருடைய 7 கண்களும் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. என்னென்ன காரியத்தை நம்ம செய்கிறோம், எதெல்லாம் நம்மால் முடியல, எதெல்லாம் முடியாமல் நம்ம திகைத்து நிற்கிறோம், இதற்கெல்லாம் ஆண்டவருடைய உதவி நமக்கு தேவையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் பாழாய் கிடக்கிறதை கட்டி முடிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை அரண்மனையாக மாற்றுவார். நம்ம நினைப்போம் இதெல்லாம் முடியாது. சகோதரி சாட்சி சொன்னாங்க, ஒரு ரூம் தான் கட்டணும்னு நினச்சோம், ஆனால் அந்த மாடியில் ஃபுல்லாக கட்டுவதற்கு அத்தனை லட்சம் ரூபாய் பண தேவைகளையும் ஆண்டவர் சந்தித்தார். ஹல்லேலூயா. அழகாக வீடு கட்டுவதற்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்து முடிக்கிறவர். ஹல்லேலூயா. நம்ம செய்ய வேண்டியது என்ன? இந்த வார்த்தைகளை நாம் கேட்கும்போது அதை விசுவாசிக்க வேண்டும். தீர்க்கதரிசின்றதில் இந்த வார்த்தை வந்தபோது தான் இந்த வார்த்தைகள் எல்லாம் சகரியா தீர்க்கதரிசனமாய் சொன்ன பின்பு தான் இந்த செருபாபேலும் யோசுவாவும் என்ன செய்கிறாங்க? எழும்புறாங்க. இந்த ஆண்டவர் பேசியிருக்கிறார், ஆண்டவர் கட்டப்போகிறார். நாம் எழும்பும் போது ஆனால் ஆண்டவர் கட்டுவார். கட்டுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு உலகத்தில் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கும் உலகம் எங்கும் சுவிசேஷத்தை ஆண்டவருக்கு என்ன செய்ய முடியும்? ஒரு தேவதூதனை அனுப்பி சொல்ல முடியுமா? முடியாதா? முடியும். ஆனால் ஏன் ஆண்டவர் அப்படி அறிவிக்கலை? நம்மை எதிர்பார்க்கிறார். நாம் தான் அதை அறிவிக்க வேண்டும். நாம் எழும்ப வேண்டும். நாம் எழும்பும் போது ஆண்டவர் என்ன செய்வார்? நமக்கு துணை நிற்பார். ஹல்லேலூயா. நமக்கு துணையாக நிற்பார், நம்மோடு கூட நிற்பார், நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவார். நமக்கு சில நேரங்களெல்லாம் சில ஊழியங்களை செய்யும்போது பயமாக இருக்கும். இதெல்லாம் எப்படி செய்வேன், இதெல்லாம் எப்படி என்னால் முடியும்னு நம்ம நினைப்போம். ஆனால் நம்ம என்ன செய்யணும்? எழும்ப வேண்டும். நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா போதும், ஆண்டவர் நம்மோடு கூட துணை நின்று நம்ம கையில் இருக்கிற அந்த தூக்கு நூலை என்ன செய்வார்? சந்தோஷமாய் பார்ப்பார். ஒரு பில்டிங் கட்டணும்னா முதல்ல என்ன செய்வாங்க? தூக்கு நூல் பிடிச்சி அளப்பாங்க. ஹல்லேலூயா. அந்த தூக்கு நூல் பிடிக்கும் போது ஆண்டவருடைய கண்கள் என்ன செய்கிறது? சந்தோஷமாய் பார்க்கிறது. இன்றைக்கி நாம் ஆண்டவருக்காக ஏதாயிலும் செய்ய வேண்டும் என்று நாம் அந்த தூக்கு நூலை பிடிக்கும் போதே ஆண்டவருடைய கண்கள் சந்தோஷமாய் பார்க்கும். இந்த கைகள் அஸ்திபாரம் போட்டது, இந்த கைகளே அதை முடித்து தீர்க்கும் என்று சொல்லி நம்மோடு கூட இந்த ஆண்டவர் காரியங்களை நடப்பிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதனால் ஏதாவது ஆண்டவருக்காக செய்யணும்னு நினச்சி சோர்ந்து போகாதீங்க. சில நேரங்களில் ஊழியத்திற்கென்று எழும்பும்போது நிறைய என்ன செய்யும்? பிரச்சனைகள் வரும், நிறைய காரியங்கள் நமக்கு தடையாக வரும், நிறைய போராட்டங்கள் வரும். ஆனால் ஊழியத்தை செய்ய எழும்பி நிற்கும்போது போராட்டம் வந்தோடனே என்ன செஞ்சிடக்கூடாது? சோர்ந்து போய்விடக்கூடாது. அப்போ தான் என்ன செய்யணும்? இன்னும் தைரியமாக நிற்கணும். நம்மோடு கூட இருக்கிறவர் யார்? நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. நம்மோடு கூட இந்த நடத்தி செல்லுகிற ஆண்டவர் அவர். ஹல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இந்த காரியங்களை நடப்பிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல தூக்கு நூலை பிடிக்கும் போதே ஆண்டவருடைய கண்கள் சந்தோஷமாய் நம்மை பார்க்கிறது. அற்பமாய் நாம் ஆரம்பிக்கிற காரியங்களை அழகாக நமக்கு முடித்து கொடுக்கிற ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம நினைச்சே பார்த்துருக்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் காரியங்களை என்ன செய்வார்? செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. நம்ம அதற்கு என்ன செய்யணும்? இன்னும் இந்த வார்த்தைகளை கேட்க வேண்டும், அதை விசுவாசிக்க வேண்டும், அதை வைத்து நாம் என்ன செய்ய வேண்டும்? சுதந்திரித்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நாம் அதை வைத்து ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரிடத்தில் இந்த வார்த்தை வந்ததென்றால் அந்த வார்த்தையை நாம் விடாமல் பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். அந்த வார்த்தை நிறைவேறுகிறது வரையிலும் அந்த வார்த்தையை ஆண்டவர் எதற்காக சொன்னாரோ அந்த காரியத்தை நாம் தைரியமாய் செய்யும் போது அந்த வார்த்தை நம்மோடு கூட இந்த என்ன செய்ய போகிறது? அது கிரியை செய்ய போகுது, அது செயல்பட போகிறது. ஹல்லேலூயா. அருமையான சகோதரிகளை, நம்ம ஆண்டவர் தேடி போகிறது விருதாவாக கிடையாது. ஆண்டவரை தேடி போய் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற காரியங்கள் விருதாவாய் கிடையாது. நம்ம தேடுகிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆண்டவர் பதிலை வைத்திருக்கிறார். இன்றைக்கு எத்தனையோ சாட்சிகள், மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, ஓட்டத்தை துவக்கினவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நம்ம என்ன செய்யணும்? ஓடணும். ஹல்லேலூயா. வார்த்தைகளை பிடித்துக்கொள்வோம். நம்ம ஓடும்போது வார்த்தைகளை ஆண்டவர் என்ன செய்கிறார்? நமக்கு கொடுக்கிறார். தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறார், ஊழியக்காரர்களை அனுப்புகிறார், பேசுகிறார், நம்மோடு கூட பேசுகிறார், நமக்கு வார்த்தைகளை கொடுக்கிறார். அந்த வார்த்தைகளை நாம் பிடித்து கொண்டு நாம் எழும்பும் போது நாம் ஆண்டவர் செய்ய நினைக்கிற காரியங்களை நாம் என்ன செய்வோம்? செய்து முடிப்போம். ஹல்லேலூயா. நமக்காக பாழாய் கிடக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் கட்டி எழுப்ப வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அது எப்படிப்பட்ட பாழான நிலைமையாக இருந்தாலும் சரி. இன்றைக்கி இந்த காலையில் இந்த சாட்சி கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. 2 குடிகாரர்கள் ஒரு வீட்டில், ஒரு டிப்ரெஷனில் போன மகன். எப்படி இருக்கும் அந்த தாயினுடைய இருதயம்? ஆனால் அந்த மகள் ஆண்டவரை பற்றி பிடித்து கொண்டாங்க. ஆண்டவரை தேடி தேடி போனாங்க. அந்த இயலாமையின் நேரத்திலேயும் ஆண்டவருக்காக காணிக்க கொடுத்தாங்களாம்.
அந்த கஷ்டத்தின் நேரத்துலையும் ஆண்டவருக்காக கொடுத்தாங்களாம். ஆண்டவரை தேடி போனாங்களாம். ஆண்டவர் சமூகத்தில் ஜெபக்குறிப்பை எழுதி கொடுப்பாங்களாம். பிள்ளைகளுக்காக, கணவனுக்காக ஆண்டவர் மாற்றினார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஜீவிக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. வார்த்தைகளை கொடுக்கிற ஆண்டவர் மாத்திரமல்ல, அதை நிறைவேற்றி முடிக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. நமக்கு அதை செய்து முடிக்கும்படியான கிருபையை கொடுக்கிறவர். இன்றைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகள், ஆண்டவர் பேசின வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறப் போகிறது. ஒன்றும் தரையில் விழுந்து போவது இல்லை. ஹல்லேலூயா. ஒரு வாக்கு தத்தமும் எனக்கு தரையில் விழுந்து போவதில்லை. ஆனால் நம்ம என்ன செய்யணும்? நம்ம எழும்பணும். அந்த வார்த்தைகளை வைத்து கொண்டு தூங்கி கொண்டு இருக்கக்கூடாது. ஆண்டவர் நமக்கு என்ன வாக்கு தத்தங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறார், என்ன வார்த்தைகளை எல்லாம் கொடுத்திருக்கிறார், அதையெல்லாம் நிறைவேற்றி முடிக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன காரியத்தை ஆண்டவர் பேசினாரோ, எதெல்லாம் செய்து முடிப்பேன் சொன்னாரோ அதெல்லாம் செய்ய வல்லமையுள்ளவர். எப்போது செய்வார்? நாம் எழும்ப வேண்டும். நாம் ஆண்டவருக்காக தைரியமாய் நிற்க வேண்டும். இன்னும் உறுதியாய் அந்த வார்த்தைகளை பிடித்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளை ஒன்றை என்ன செய்திடக்கூடாது, மறந்து போய்விடக்கூடாது. ஆண்டவர் செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரா? செய்யணும். நம்ம தைரியமாக எழும்பணும். அதற்கான பிரயாசங்களை எடுக்கணும். அந்த ஆகாய் சகரியா தீர்க்கதரிசனங்களை சொன்னபோது செருபாபேலும் யோசுவாவும் எழும்பினாங்க. ஆலயத்தை கட்டும்படி எத்தனையோ சத்துருக்கள் எழும்பினாங்க. அதற்கு கட்ட விடாதபடி கூட அதை தடை செய்து போடும்படியாய் அநேக சத்துருக்கள் எழும்பினாங்க. ஆனால் இவங்க எதன் மேலே நம்பிக்கை வைத்திருந்தாங்க? இந்த வார்த்தையின் மேலே நம்பிக்கை வைத்திருந்தாங்க. ஆண்டவர் கொடுத்த வார்த்தை ஆண்டவர் நிச்சயமாய் செய்து முடிப்பார். பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, தேவனுடைய ஆவியினால் ஆகும் என்ற அந்த வார்த்தையெல்லாம் பிடித்து கொண்டு ஆவியானவர் செய்து முடிப்பார் என்று சொல்லி தைரியமாய் காரியங்களை நடப்பித்தாங்க. தைரியமாய் காரியங்களை நடப்பித்த போது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா சத்துருவின் கிரியைகளை காட்டிலும் நம்ம இன்றைக்கு பார்க்கும்போது பயங்கரமான பிசாசின் கிரியைகள் பெருகி கொண்டிருக்கலாம். ஆனால் நமக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் அவர் பெரியவர். ஹல்லேலூயா. பலத்தினால நம்மளால் செய்ய முடியாது, பலத்தினால காரியங்களை செய்ய முடியாது. இன்றைக்கு நம்ம எவ்வளவு தூரம் நாம் ஜெபிக்கிறோம். இன்னும் எழுப்புதலை நாம் பார்க்கணும். ஆண்டவரே, நான் பார்க்கணுன்னு எத்தனை பேர் ஜெபம் பண்ணுறீங்க? என் தேசத்தில், நான் வாழ்கிற தெருவில், நான் வாழ்கிற பகுதியில் இருக்கிற பிசாசின் கிரிகள் அழிக்கப்படணும். என் தெருவில் எழுப்புதல் வரணும், என் தேசத்தில் எழுப்புதல் வரணும். அதை என்னுடைய கண்ணால் பார்க்கணுன்னு எத்தனை பேர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? அன்று சொல்லி இருக்கிற எழுப்புதலை தருவேன்னு அதை விசுவாசத்தோடு யாரெல்லாம் ஜெபம் பண்ணுறீங்களோ அவங்கெல்லாம் பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. 2 குஷ்டரோகிகள் சொன்னாங்க, நம்ம இங்கேருந்து சாவறதை காட்டிலும் அந்த சத்துருக்களின் பாளையத்தில் போய் என்ன செய்திடலாம், செத்து போயிடலான்னு சொல்லி போனாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க? ஆசீர்வாதத்தை கண்டு கொண்டாங்க. யாரெல்லாம் விசுவாசிக்கலையோ அவங்க எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க? செத்து போயிட்டாங்க. அவங்க விசுவாசிக்காதவங்க நாளைக்கு தீர்க்கதரிசியுடைய வார்த்தை யாரெல்லாம் விசுவாசிக்கிற தீர்க்கதரிசி சொன்னாங்க, நாளைக்கு இதே நேரத்தில் உங்களுக்கு எல்லாம் கிடைக்க போகுது, கோதுமை எல்லாம் ரொம்ப சீப்பாக கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தீர்க்கதரிசனம் சொன்னாங்க. அதை நம்பவே இல்லை. நிறைய பேர் என்ன செய்யலை, நம்பலை. ஏன்னா பயங்கரமான யுத்த களத்தில் நிற்கிறோம். பஞ்சம் யுத்தத்தில் பஞ்சத்தில் தவித்து கொண்டிருக்கிறோம். எப்படி கோதுமையில் எவ்வளோ சீப்பாக கிடைக்கும்னு சொல்லி அவங்களால நம்பவே முடியல. அந்த தீர்க்கதரிசியுடைய வார்த்தையை நம்பலை. நம்பாதவங்க எல்லாம் மிதிப்பட்டு என்ன செஞ்சாங்க? அது செத்து போயிட்டாங்க. இந்த நம்பினவங்க குஷ்டரோகிகள் சொன்ன இந்த தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையை விசுவாசித்து இந்த குஷ்டரோகிகள் போய் சொன்ன போது விசுவாசித்தவங்க எல்லாம் போய் என்ன செய்தாங்க? அதை சுதந்திரித்து கொண்டார்கள். இன்றைக்கு எழுப்புதல் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை யாரெல்லாம் விசுவாசித்து அதற்கு ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களோ, அதற்காக காத்து கொண்டிருக்கிறீர்களோ, அவர்கள் கண்கள் அந்த எழுப்புதலை பார்க்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை விசுவாசிக்கிறவங்க, அதை நம்புகிறவங்க, தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகளை நம்புகிறவங்க அதை சுதந்திரித்து கொள்ள ஆண்டவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு விசுவாசிப்போம். நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகள், உங்கள் குடும்பத்திற்காக கொடுக்கப்பட்ட வார்த்தைகள், உங்கள் வாழ்க்கைக்காக கொடுக்கப்பட்ட வார்த்தைகள், எல்லாவற்றையும் விசுவாசிங்க. ஆண்டவர் சும்மா சொல்ல மாட்டார். ஆண்டவர் சொல்லிட்டு சும்மா இருக்க மாட்டார். ஹல்லேலூயா. ஆனால் அநேக நேரங்களில் நாம் என்ன செய்வோம்? அதை சுதந்திரித்து கொள்ள முடியாதபடி நம்முடைய அவிசுவாசங்கள், நாம் எழும்பாதபடி பிசாசு நம்மை தடை பண்ணி வைத்திருப்பான். ஏன்னா ஆண்டவர் கொடுத்ததை நம்ம சுதந்திரித்து விடுவோம் என்று சொல்லி சத்துரு அதை தடை பண்ணுவான். ஆனால் அதை மீறி நாம் விசுவாசத்தோடு அந்த காரியங்களெல்லாம் அறிக்கையிடுங்க. உங்கள் சூழ்நிலையெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்திற்கும் ஆண்டவர் பேசின காரியங்களுக்கும் ஆப்போசிட்டாக தான் ஒருவேளை வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் பார்க்காதபடி ஆண்டவர் என்ன சொல்லி
சொல்லியிருக்கிறார், இந்த சூழ்நிலைக்கு என்ன சொல்லியிருக்கிறார், என்ன வார்த்தையை கொடுத்திருக்கிறார், என்ன தீர்க்க தரிசனமான காரியத்தை ஆண்டவர் பேசியிருக்கிறார், அதை பிடித்து கொள்ளுங்க, அதை பற்றி பிடித்து கொள்ளுங்க. ஆண்டவர் நிச்சயமாக அதை நிறைவேற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 9வது அதிகாரம், சகரியா 9வது அதிகாரம் 8-9 வாசிங்க. சேனையானது புறப்படும் போதும் திரும்பி வரும்போதும் என் ஆலயம் காக்கப்படும்படி அதை சுற்றிலும் பாளையம் போடுவேன். இனி ஒடுக்குகிறவன் அவர்களிடத்தில் கடந்து வருவதில்லை. அதை என் கண்களினாலே பார்த்து கொண்டிருக்கிறேன். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேல் கழுதை குட்டி ஆகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறாரு. ஆரம்பத்திலேருந்தே ஆண்டவர் அதான் சொல்கிறாரு, இந்த 7 கண்களும் என்ன செய்யப்பட்டிருக்கும், வைக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. ஜெபிக்கிற காரியங்கள், ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்துகிறார், பார்த்து கொண்டிருக்கிறார். அதை கட்டி முடிக்கிறது மாத்திரமல்ல, அந்த ஆலயத்தை சுற்றிலும் ஆண்டவர் என்ன செய்வாராம், அக்கினி மதிலை போடுவாராம். ஹல்லேலூயா. ஒடுக்குகிறவன் கடந்து வருவது இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளை சுற்றிலும் ஆண்டவர் எப்படி இருப்பார், அக்கினி மதிலாக இருக்கிறவர். எந்த தீங்கு நம்மை அணுகாதபடி நம்மை பாதுகாக்க ஆண்டவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு உலகத்தில் நான் பார்க்கும்போது பலவிதமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. யாருக்கு எப்போது என்ன நோய் வருது, என்ன பிரச்சனை வருது, யார் எப்போ மரித்து போவாங்க, திடீர்னு நல்லா இருக்கிறாங்க, ஏதோ ஒரு காரியம் எப்படியோ ரோட்டில் நல்லா தான் நடந்து போயிட்டுருக்குறாங்க, திடீர்னு பார்த்தா ஓரமாக போகிறவங்க மேலே என்ன செய்யுது, காரெல்லாம் மோதி மரித்து போகிறாங்க. எப்படியெல்லாம் சாவு வருது, எப்படி வருதுன்னே தெரியல. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளை சுற்றிலும் ஆண்டவர் எப்படி இருப்பாராம், அக்கினி மதிலாக இருப்பார். ஹல்லேலூயா. அவர் நம்மை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருக்கிற ஆண்டவர், நம்மை பாதுகாக்கிறவர். எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் அவருடைய பாதுகாவல் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அக்கினி எரிஞ்சிட்டு இருந்துன்னா அதில் என்ன செய்ய முடியாது, எந்த ஒரு கிருமிகளோ எந்த கிருமிகளோ எதுவும் என்ன செய்ய முடியாது, உள்ள வரவே முடியாது. ஆண்டவருடைய பாதுகாவல் நமக்கு இருக்கும்போது எந்த வியாதி கிருமிகளும் நம்முடைய சரீரத்துக்குள்ளே வர என்ன செய்யாது, முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அக்கினி மதில் நம்மை பாதுகாக்கும். அதே போல் ஆண்டவருடைய அக்கினி நம்மை சுற்றிலும் இருக்கும்போது எந்த பிசாசின் கிரியைகளும் நமக்குள்ளே என்ன செய்ய முடியாது, வர முடியாது. ஹல்லேலூயா. எந்த பிசாசு நம்ம பக்கத்தில் வந்தாலும் என்ன செய்யும், அக்கினின்னு சொல்லி என்ன செஞ்சிடும், ஓடிரும். அப்படி தான் அந்த மந்திரவாதியுடைய சாட்சி உங்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். தொட்டன்னான்னு சொல்கிற மந்திரவாதி, அவர் ஒரு கிறிஸ்தவ பெண்ணுக்கு மந்திரவாதம் செஞ்சார்ல, எலிசபெத்னு சொல்கிற ஒரு பொண்ணுக்கு மந்திரவாதம் செய்து கொண்டிருக்கும்போது அந்த தொட்டன்னா அந்த குட்டி பிசாசு எல்லாம் ஏவி விட்டுட்டுருக்கும்போது அந்த குட்டி சாத்தாலாம் போய் அந்த எலிசபெத் கிட்ட போயிட்டு திரும்ப அந்த மந்திரவாதிக்கிட்ட வந்துச்சான். வந்து என்ன சொல்லிச்சான் தெரியுமா, அந்த எலிசபெத்துக்கிட்ட நாங்கள்லாம் போக முடியாது, அந்த எலிசபெத்தை சுற்றி என்ன இருக்குது, அக்கினி இருக்குது, அக்கினி எரிஞ்சிட்ருக்கு. காரணம் என்ன தெரியுமா, அந்த எலிசபெத்து நடுராத்திரி அமாவாசை நடுராத்திரி தான் அந்த மந்திரவாதம் பண்ணுறாரு. அப்போ தான் அந்த அம்மாவை ஆண்டவர் என்ன செய்தாராம், எழுப்பி விட்டார். எலும்பு ஜோமன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் எழுப்பி விட்டார். அந்த அம்மா எழும்பி உட்காந்து ஜோமணி படுத்தாங்க. ஜெபிக்க அவங்களை சுற்றிலும் என்ன இருந்தது, அக்கினி மதில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளை சுற்றிலும் ஒரு அக்கினி மதில் இருக்கிறது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நம்மை சுற்றிலும் ஒரு அக்கினி மதில் இருக்கிறது. அன்றைக்கு தீர்க்கதரிசி சொன்னார், அந்த அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் நமக்கு இருக்குன்னு சொன்னார். இந்த கேஆசியால் என்ன செய்ய முடியல, அதை பார்க்க முடியல. யாருக்கு தான் பார்க்க முடிஞ்சது, தீர்க்கதரிசிக்கு தான் பார்க்க முடிஞ்சிச்சு. தீர்க்கதரிசியுடைய கண்களுக்கு தான் அந்த அக்கினிமயமான ரத்தங்களும் இவருக்கு விரோதமாய் பயங்கரமான ராஜாவின் நாட்களெல்லாம் வந்து நிற்கிறாங்க பிடிக்கிறதுக்கு. ஆனால் அந்த அவருடைய ஊழியக்காரருடைய கண்களுக்கு எது தெரியுது, அந்த ராஜாவின் சேனையை காட்டிலும் அதிகமான அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் இவர்களை சுற்றிலும் அந்த மலையை சுற்றிலும் நிற்கிறதை பார்க்கிறார்.
அப்போ தான் அவர் ஜோம் பண்ணுறார், கேஆசியுடைய கண்களை திரைங்க ஆண்டவரின் ஜோம் பண்ண பிறகு தான் அந்த கேஆசிக்கு என்ன செய்து அந்த அக்கினி மயமான ரத்தங்களும் குதிரை. இன்றைக்கு நிறைய நேரங்களில் நம்மை சுற்றிலும் இருக்கிற பாதுகாப்பு நம்ம அறிகிறதில்லை. ஆண்டவர் நம்மை சுற்றிலும் எந்த வைத்திருக்கிறார், அக்கினி மதிலை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது நம்முடைய ஆவிக்கிற கண்களில் இருந்தால் தான் என்ன செய்ய முடியும், அதை பார்க்க முடியும். அநேக நேரங்களில் நம்மை பாதுகாக்கிற அந்த அக்கினி மதில் நமக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு அப்படிப்பட்ட பாதுகாப்பை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். எதிராக எந்த காரியம் வந்தாலும் எதுவும் நம்மை சேதப்படுத்த முடிவது இல்லை. ஹல்லேலூயா. அடுத்து வாசிங்க 9வது அதிகாரம் 10லேருந்து 13 வரைக்கும் வாசிங்க. எப்பிராயிமின் நின்று ரதங்களையும் எருசலேமின் நின்று குதிரைகளையும் அற்றுப்போக பண்ணுவேன். யுத்த வில்லும் இல்லாமற் போகும். அவர் ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார். அவருடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் பரியந்தம் செல்லும். உனக்கு நான் செய்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியிலே அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஹல்லேலூயா. இந்த யுத்த வில்லுகள் கூட இல்லாமல் போகிற அளவுக்கு ஒரு சமாதானத்தை நமக்கு ஆண்டவர் என்ன செய்ய வல்லமையுள்ளவர், தர வல்லமையுள்ளவர். நமக்கு விரோதமாக எந்த யுத்தங்கள் எழும்பினாலும் அது ஒன்றும் வாய்க்காமல் போகும். இன்றைக்கு அநேக குடும்பங்களுக்குள்ள வீட்டுக்குள்ளே பயங்கர சமாதான கேடுகள் வந்துடும். சில நேரங்கள் ஒருத்தருக்கு விரோதமாக வீடுகளுக்குள்ளே இவன் அம்மா பிள்ளைகளுக்குள்ள, அப்பா பிள்ளைகளுக்குள்ள, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள, அப்புறம் மாமனார் மாமியார் மருமகளுக்குள்ள, இந்த மாதிரியெல்லாம் என்ன செய்து விடுகிறது. வீடுகளுக்குள்ளேயே ஒரு சமாதான கேட்டை பிசாசு என்ன செய்கிறான், கொண்டு வருகிறான். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் பிடித்து கொள்ளும்போது நம்முடைய வீட்டுக்குள்ளே என்னது இருக்கும், சமாதானம் இருக்கும். ஹல்லேலூயா. சந்தோஷம் இருக்கும். மாமியார் மருமகளானாலும் சரி, பெற்றோர் பிள்ளைகளானாலும் சரி, யாராக இருந்தாலும் நல்ல ஒரு சமாதானத்தை ஆண்டவர் தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் அவரை சார்ந்து கொள்ளும்போது, அவருடைய வார்த்தைகளை பிடித்து கொள்ளும்போது, அவர் நம்முடைய குடும்பங்களில் தெய்வீக சமாதானத்தை, நல்ல ஒரு அன்பை கட்டளையிட வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருத்தருக்கு விரோதமாக ஒருத்தர் என்ன செய்ய முடியாது, எழும்ப முடியாதபடி ஒரு சமாதானத்தை ஆண்டவர் என்ன செய்வார், கட்டளை இடுவார். அடுத்த வசனம் என்ன சொல்லியிருக்கு, தண்ணீர் இல்லாதபடி அடைபட்டிருக்கிற குழிகளில் இருக்கிறவங்களை கூட நான் என்ன செய்வேன், தண்ணீர் இல்லாத குழியில் அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். ஹல்லேலூயா. தண்ணீர் இல்லாத குழியில் அடைப்பட்டு கிடக்கிறது போன்ற, அப்போ தண்ணி இல்லாத குழியில் அடைப்பட்டு கிடக்கிறவங்கன்னா எப்படிப்பட்ட நிலைமை இருக்கும், மரித்து போகிற ஜீவன் இல்லாத ஒரு நிலைமை போல இருக்கும். அப்படிப்பட்ட நிலைமையில் கிடக்கிறவர்களை கூட ஆண்டவர் என்ன செய்வாரா, அந்த குழியிலிருந்து தூக்கி எடுப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற இப்படிப்பட்ட ரட்சிக்கப்படாமல் இருக்கிறவர்களையும் ஆண்டவர் ரட்சிக்க வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா. மோசமாக இருக்கலாம், ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் யாராயிலும் ஒருவர் இன்னும் அவங்கள விடுதலை பண்ணவே முடியாது, அவர்களை தூக்கி எடுக்கவே முடியாது. அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறவர்களையும் ஆண்டவர் விடுதலை பண்ண வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை விசுவாசிங்க. தண்ணீர் இல்லாத குழியில் அடைப்பட்டு கிடக்கிறவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் ஜீவனை கொடுத்து அவர்களை ஆண்டவர் தூக்கி எடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்காக தொடர்ந்து என்ன செய்யுங்க, ஜெபித்து கொண்டிருங்க, விசுவாசிங்க. என் ஆண்டவர் இவர்களை தூக்கி எடுப்பார், என் ஆண்டவர் இவர்களை விடுதலை ஆக்குவார், என் ஆண்டவர் இவர்களுக்கு விடுதலை கொடுப்பார் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்த்து விசுவாசத்தோடு காத்திருங்க. நிச்சயமாக நான் சொல்கிறேன், அவர்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாற்றப்படும். அவர்கள் உங்களை விட அதிகமாக ஜெபிக்கிறவங்களா மாறிடுவாங்க. ஹல்லேலூயா. அவர்கள் உங்களை விட அதிகமாய் ஆண்டவரை தேடுகிறவர்களாய் மாறிவிடுவாங்க. நிச்சயமாய் நடக்கும். ஆண்டவர் செய்வார். அவர் எப்படிப்பட்டவர்களை மாற்றுகிற ஆண்டவர், எப்படிப்பட்ட வாழ்க்கையும் அவர் பிரகாசமாக மாற்றுகிற ஆண்டவர். இன்றைக்கு நம்மோடு கூட ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார், நமக்கு அந்த வாக்குத்தத்தங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். தண்ணீர் இல்லாத குழியில் கிடக்கிறவர்களாக இருந்தாலும் அவர்களை தூக்கி எடுக்க நான் வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா. இன்றைக்கு பாழாய் கிடக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் அரண்மனையாக மாற்றப் போகிறார். எருசலேம் மண்மேடாக கிடந்தது, அந்த மண்மேடாக கிடந்த அந்த ஸ்தலத்தை ஆண்டவர் எப்படி மாற்றினார்?
பெரிய ஆலயமாக மறுபடியுமா என்ன செய்தார்? கட்டி எழுப்பினார். எப்படி கட்டி எழுப்பினார்? ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை அனுப்பி வார்த்தைகளை கொடுத்து, நான் செய்வேன், நானே இதை செய்வேன், உன்னோடு கூட இந்த நடப்பிப்பேன் என்று சொல்லி எஸ்ராவை எழுப்பினார், நெகேமியாவை எழுப்பினார், செருபாபேலை எழுப்பினார், யோசுவாவை எழுப்பினார். அவருடைய பிள்ளைகளை எழுப்பி ஆண்டவர் என்ன செய்தார்? மறுபடியுமாய் அந்த ஆலயத்தை கட்டும்படி ஆண்டவர் கிருபை கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இடிந்து போய்விட்டது, என்னுடைய வாழ்க்கை அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுன்னு சில நேரங்களில் நினைப்போம். ஆனால் முடிந்ததில் இந்த ஆண்டவர் மறுபடியுமாய் ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. திரும்பவுமாய் கட்டி எழுப்புவார். பாழான ஸ்தலத்தை மறுபடியும் ஆண்டவர் கட்டி எழுப்புவார். அதனால் சோர்ந்து போகாதீங்க. என் குடும்பம் அவ்வளோதான், என் குடும்பத்துக்கு நன்மை இவ்வளோதான் வரும், இவ்வளோதான் எனக்கு ஆசீர்வாதம், அப்படி மட்டுப்படுத்தி போடாதீங்க. ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் ஏராளம், உங்கள் குடும்பத்திற்காக வைத்திருக்கிற நன்மைகள் ஏராளம், ஏராளமான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். நீங்கள் சந்தோஷமாய் வாழும்படியாகத்தான் ஆண்டவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு என்னென்ன காரியங்கள் சமாதான கேடுகளை கொண்டு வந்திருக்கிறதோ, என்னென்ன பிரச்சனைகள் கொண்டு வந்திருக்கிறதோ, எத்தனை எதிரிகள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறாங்களோ, அதை எல்லாவற்றையும் மடங்கடித்து போட்டு எல்லாவற்றுக்கு மேலே உங்களுடைய தலையை ஆண்டவர் உயர்த்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். பாழாய் கிடக்கிறதை அரண்மனையாக மாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவருடைய கண்கள் 7 கண்களும் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. சிறையிருப்பை திருப்பும்படியாய், நீங்கள் ஒருவேளை சிறையிருப்பில் இருக்கலாம், அந்த சிறையிருப்பை திருப்பும்படியாய், பாழாய் கிடக்கிறதை இது கட்டி எழுப்பப்படும்படியாகத்தான் ஆண்டவருடைய கண்கள் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. அதில் கவலைப்படாதீங்க. எல்லாருக்கும் நடக்கிறது, எனக்கு நடக்கவில்லையே, என் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கலையே, என் வாழ்க்கையில் இந்த காரியம் நிறைவேறவில்லையே என்று சொல்லி ஏக்கத்தோடு வந்திருப்பீங்க. நான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நான் என்ன செய்ய போகிறேன்? ரெட்டிப்பான நன்மையை தரப்போகிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கே தருவேன். ஹல்லேலூயா. ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஆண்டவர் தரும்போது ஒன்றாக தரமாட்டார், எத்தனையா தருவார்? டபுள் மடங்காக தருவார். ஹல்லேலூயா. சொல்லுவாங்க, உலகத்தில் பழமொழி சொல்லுவாங்க, கொடுக்குற தெய்வம் எப்படி கொடுக்கும்? கூரையை பிச்சுட்டு கொடுக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை விட நம்முடைய ஆண்டவர் தரும்போது வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. ஏழ்மையிலும் வறுமையிலும் தரித்திரத்திலும் கிடக்கிறவர்களுக்கு ஆண்டவர் வானத்தின் பலகணிகளை திறக்கும் போது இடம் கொள்ளாமற் போக மட்டும் ஆண்டவர் ஆசீர்வாதங்களை வரப்பண்ண வல்லமையுள்ளவராக இருக்கிறார். யாருடைய அன்பிற்காக ஏங்கி நிற்கிறீர்களோ அந்த அன்பு நமக்கு கிடைக்காம இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அந்த அன்பை தர வைக்கும்போது அது அதிகமான அன்பாக அது மாறி போகும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்படிப்பட்ட சந்தோஷம், அப்படிப்பட்ட சமாதானம் நம்முடைய குடும்பங்களை நிரப்ப போகிறது. பாழாய் கிடக்கிறதை ஆண்டவர் கட்டி எழுப்ப போகிறார். இடிக்கப்பட்ட ஸ்தலங்களை ஆண்டவர் அரண்மனையை போல மாற்றப் போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு இந்த வார்த்தைகள் எனக்காகத்தான் ஆண்டவர் பேசுகிறார் என்று விசுவாசிக்கிறவங்க இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிறீங்க, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் எந்த இடிக்கப்பட்ட நிலைமையில் கிடக்கிறதோ அதெல்லாம் அந்த எருசலேம் தேவாலயத்தை அந்த செருபாபேலை கொண்டு யோசுவாவை கொண்டு எப்படி கட்டி எழுப்பினீரோ அதே போல் நீங்கள் கட்டி எழுப்ப போகிறீங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாம். பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். நம்முடைய பலத்தினால், நம்முடைய புத்தியினால், நம்முடைய சிந்தனையினால் எதையுமே மாற்ற முடியாது. ஆனால் பாழாய் கிடக்கிறதை அரண்மனையாக மாற்ற என் ஆண்டவரால் முடியும். ஹல்லேலூயா. அடைபட்டு தண்ணீரற்ற குழியில் அடைபட்டு கிடக்கிறவர்களை விடுதலையாக்க ஆண்டவரால் முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தண்ணீரற்ற குழியில் கிடக்கிற என்னுடைய ஜனங்களை ஆண்டவர் அவர்களை ரட்சிக்க போகிறார். தண்ணீர் இல்லாதது போல் அடைபட்டு கிடக்கிறாங்க, அவர்களை ஆண்டவர் மீட்டெடுக்க போகிறார். எளிமை நிற்கலாம், எல்லாரும் எளிமை நிற்கலாம். இன்றைக்கு மறுபடியும் கட்டுகிற ஆண்டவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து இன்றைக்கு ஆண்டவரே எல்லா சூழ்நிலையை நீங்கள் மாற்றுங்க என்று சொல்லி இன்றைக்கு என்னோடு கூட பேசி இருக்கிறீங்கப்பா, என்னோடு கூட நீங்கள் வார்த்தைகளை கொடுத்துருக்கிறீங்க. இன்றைக்கு நீர் செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, நீங்கள் நிறைய வாக்குத்தத்தை எனக்கு கொடுத்துருந்தீங்க, அதெல்லாம் நான் விட்டுவிட்டேன். சில காரியங்கள் எல்லாம் நீங்கள் பேசின வார்த்தைகள் அவற்றையெல்லாம் நான் கவனக்குறைவாய் விட்டுவிட்டேன்ப்பா.
நீர் அதெல்லாம் செய்ய வல்லமில்ல ஆண்டவர். அப்பா அதை நான் அப்பா விசுவாசத்தில் விட்டுவிட்டேன். பகலில் எனக்கு மன்னிங்கன்னு சொல்லி ஆண்டோடத்தில் கேட்கலாமா? எஸ்அப்பா, நீங்கள் எனக்கு அநேக காரியங்களை சொல்லியிருக்கிறீங்க. அதையெல்லாம் நிறைவேற்ற போறீரப்பா. ஹல்லேலூயா. அன்றைக்கி செருபாபேலை பார்த்து சொன்னீங்க, யோசுவாவை பார்த்து சொன்னீங்க, ஓ ஹல்லேலூயா, இந்த கல்லின் மேல் 7 கண்களும் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னீங்களே. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சொன்னீங்களே. ஹல்லேலூயா. அப்படியே என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்ய போறீங்கப்பா. பால் கடிக்கப்பட்டு கிடந்த எருசலேமை மறுபடியுமாய் ஆலயமா எழுப்பினீரே. இன்றைக்கு என்னுடைய குடும்பத்தையும் எழுப்பி நிற்க பண்ண வல்லமில்ல தேவனா இருக்கிறீரப்பா. ஓ என் வீட்டுக்குள்ள நல்ல துதியின் சத்தம் கேட்க போகிறது, மகிழ்ச்சியின் சத்தம் கேட்க போகிறது, சமாதான கேடுகள் எல்லாம் மாறுகிறது. ஓ ரபா சந்தரா ஹல்லேலூயா. ஓ எதிராய் எழுப்பின சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படுகிறது. ரீகா மானா தீரா சந்தரா கபரபா. ஓ ரபா தீனா சந்தரா கபரபா. என்னுடைய பலத்தினால் அல்ல, ஓ உம்முடைய கண்கள் வைக்கப்பட்டிருக்கிறதப்பா. ஓ இந்த தூக்கு நூலை சந்தோஷமா உம்முடைய கண்கள் பார்க்கிறதற்காக ஓ மக்கு நன்றி. ஹல்லேலூயா. நான் எடுக்கிற பிரயாசங்களை அப்பா நன்மை செய்ய வேண்டும் என்று, ஓ ஹல்லேலூயா அப்பா ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று எடுக்கிற பிரயாசங்களை நீர் பார்க்கிறதற்காக, ஓ ஹல்லேலூயா இந்த தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறதற்காக மக்கு நன்றி. ஓ ரிமா கரா தீனா சந்தரா கபரபா. என்னை கொண்டு பெரிய காரியங்களை நீ செய்ய போறீங்கப்பா. அதற்காக மக்கு நன்றி தகப்பனே. அப்பா பாழாய் கிடக்கிறதை நீர் அரண்மனையாக மாற்ற போறீங்க. அம்மா அப்பா என்னுடைய வாழ்க்கை நீங்க கட்டி எழுப்ப போறீங்க. என்னுடைய குடும்பத்தை நீங்க கட்டி எழுப்ப போறீங்க. என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீங்க கட்டி எழுப்ப போறீங்கப்பா. பாழானது அரண்மனையாக மாறப்போகிறது. ஒரு ரமா சந்தரா கபரபா. யாரெல்லாம் ரட்சிக்கப்பட மாட்டார்கள் என்று அப்பா இருந்தார்களோ அவர்களெல்லாம் நீங்க ரட்சிக்க போறீங்கப்பா. ஓ மக்கள் சாட்சிகளை நிறுத்த போறீங்க. ரிமா கரா தீனா சந்தரா கபரபா. ஓ ரிமா லக்கரா தீனா சந்தரா கபரபா. ஓ ரிமா தீரா கபரபலபா சந்தரா கபரபலபரபா. விடுதலை பெற்றுக்கொள். ஹல்லேலூயா. சோர்ந்து போயிருந்தாயே, ஓ ஹல்லேலூயா, இவ்வளவா இடிக்கப்பட்டு கிடக்கிறது, இது எப்படி கட்டி எழுப்பப்படும் என்று சொல்லி ஓ சோர்ந்து போயிருந்தாயே, இன்னைக்கு உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஓ அது கட்டப்படும். ஹல்லேலூயா. இந்த காரியம் கட்டப்படும். அழகான மாளிகையா அது மாறும். ஹல்லேலூயா. ஓ அது அரண்மனையாக மாறும். இன்றைக்கு உன்னுடைய பார்வைக்கு அது பாழாக்கப்பட்டது போல இருக்கலாம், அது இடிக்கப்பட்டது போல இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் வரப்போகிறது, அது அரண்மனையாக நிற்க போகிறது, நல்ல ஒரு மாளிகையாக நிற்க போகிறது. ஓ ரபா சந்தரா கபரபா. ஓ விட்டு விடாதே. ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதே. ஓ வார்த்தைகளை பிடித்துக்கொள். ஹல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு சொன்ன வார்த்தைகளை பிடித்துக்கொள், அதை விட்டு விடாதே. ஹல்லேலூயா. அந்த வார்த்தைகள் உன்னோடு உடைந்து அதை செயல்படுத்தப்படும். ஹல்லேலூயா. ஓரி மக்கரா தீனா சந்தரா கபரபா. ஓரி மாலக்கரபா தீனா சந்தரபா கபரபா. ஓ என்றைக்கு சத்ருக்களின் கையில் இருப்பது இல்லை. ஓ ஹல்லேலூயா. அது அப்பா எடுக்கப்படும். சத்ருவின் கையிலிருந்து உன்னிடத்தில் திரும்பி வரும். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். உமக்கு நன்றி தகப்பனே. ஓ சத்ருக்கள் வெட்கப்பட்டு ஓட போறாங்க. ஓ நீ கட்டும் போது உனக்கு எதிராய் நிற்கிறவர்கள், உனக்கு எதிராய் எழுப்பி நிற்கிறவர்கள் வெட்கப்பட்டு ஓட போறாங்க. ரிகபரா சந்தரா கபர பலபரபா. ஓரி பலபரபலபா சந்தரபா கபரபா. உனக்கு விரோதமாய் ஹல்லேலூயா நீ ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்ட விடாதபடி ஓ எதிர்த்து நிற்கிற ஹல்லேலூயா எல்லா பிசாசின் கிரியைகளும் அது அழிக்கப்பட போகிறது. ரிமா கபரா தீனா சந்தரா கபரபா. ஓரி கபர பலபரபா சந்தரபா கதூரா கபரபா. ஓரி மா தீரா கபரபா. இடத்துக்கு வரும்போது அழுது கொண்டே வந்தாயே. ஓ ஹல்லேலூயா. பால் கடிக்க நிலைமையில் இருக்கிறேனே. ஓ தேங்க்யூ லார்ட். அவருடைய 7 கண்கள் உன்னை பார்க்கிறது. அவருடைய 7 கண்கள் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறது. ஒரு அம்மா சந்தரா கபரபா. எந்த காரியத்தில் எல்லாம் அழுது கொண்டு வந்தாயோ அந்த காரியத்தை ஆண்டவர் அழகாக மாற்றி கொண்டிருக்கிறார், அழகாக கட்டி கொண்டிருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி தகப்பனே. ஓ ரிகபரா தீனா சந்தரா கபரபா. ஓ
ஓ ஹalleluya thank you Lord உமக்கு நன்றி. அந்த காரியத்தை குறித்து ஆண்டவர் அநேக தரம் உன்னோடு கூட பேசி இருக்கிறாரே, உனக்கு வார்த்தைகளை கொடுத்திருக்கிறாரே. அந்த வார்த்தைகளை பிடித்துக்கொள். ஹalleluya. அந்த வார்த்தைகளின்படியே நடக்க போகிறது. ஆண்டவர் உனக்கு சொன்னபடியே நடக்க போகிறது. யாக்கோபே உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் அவர் உன்னை கைவிடுவது இல்லை, அவர் உன்னை விட்டு விலகுவது இல்லை. ஹalleluya. ஓ thank you Lord. பயப்படாதே. ஓ சத்துருக்களின் ஆரவாரத்தை பார்த்து பயப்படாதே. ஓ ரமக்கரா தீனா சந்தரா கபரபா, யார் என்ன சொன்னாலும் நீ பயப்படாதே. நீ தைரியமா எழும்பு, நீ தைரியமா எழும்பு. ஹalleluya. ஓ ரமக்கரா தீனா சந்தரபா, ஆண்டவர் சொன்ன காரியங்களை செய். உன்னோடு கூட இருந்து அவர் காரியங்களை நடப்பிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவர் கட்டி முடிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவர் ஜெயத்தை கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஓரிமா கபரா சந்தரா கபரபா, ஓரிமா கபரபலபா சந்தரா கபரபா. ஓ thank you Lord. உமக்கு நன்றி தகப்பனேப்பா. உமக்கு நன்றி. உன்னை ஆவியை உயிர்ப்பிக்கிறார். ஓ சோர்ந்து போன உன்னை ஆவியானவர் உயிர்ப்பிக்கிறார். ஓ ஹalleluya thank you Lord. உமக்கு நன்றி. உன்னோடு கூட இருக்கிற ஆண்டவர் பெரியவர். ஓ ஹalleluya. உன்னை நிந்திக்கிறவர்கள் அவர்கள் எல்லாம் உலக மனிதர்கள், அவர்கள் வெட்கப்பட்டு போறாங்க. ஓ thank you Lord. உமக்கு நன்றி தகப்பனே. மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உனக்கு ஜெயம் கொடுக்கிற ஆண்டவர் அவர். ஹalleluya. மக்கு நன்றி. ஹalleluya. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. ஆகாய விண்மீனாய் ஆமென், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமையின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோம்,
காணப்படும். ரிமா சந்தர கபரபா. அவரே நம்பி இருக்கிற உண்மையில அவருடைய மகிமை காணப்படும். ஹalleluya. நீ வெட்கப்பட்டு போவது இல்லை. ஹalleluya. ஓ ரமா சந்தர கமானமா இம்மட்டும் நடத்தின தேவன். ஓ ரிமா கரா தீனா சந்தர கபரபா. உன்னை பெரிய ஜாதியாக ஆண்டவர் மாற்ற போகிறார். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் இருந்து ஓ ஹalleluya பலத்த ஜாதி உருவாகும். ஓ ரிமா சந்தர கபரபா. ஓ ரி கபரா தீனா சந்தரபா கபரபா. ஓ ஹalleluya. thank you lord. நீ பலத்த ஜாதி ஆவாய். நீ பலத்த ஜாதி ஆவாய். ஹalleluya. ஓ ரிமா சந்தர கபரபா. ஓ நீ குறுகி போவது இல்லை. ஓ நீ குறுகி போவது இல்லை. நீ பெருகுவாய். ஹalleluya. ஓ நீ பெருகுவாய். ஹalleluya. ஓ ரமா சந்தர கபரபா. நீ தலைகுனிந்து போவது இல்லை. ஹalleluya. ஓ ரிக்கரா தீனா சந்தர கபரபா. ஓ ரிபா கபரபா ஷபா கபரபா. அவர் உன்னை சுற்றிலும் அக்கினி மதிலா இருக்கிறார். ஒருவன் உன்னை தொட முடியாது. ஓ ரிகபரா சந்தர கபரபா. ஓ ரிமா கபரபலபா ஷபலபரபலபரபா. அக்கினி மதிலாக இருக்கிற ஆண்டவர் அவர். ஓ ரமா கரா தீனா சந்தர கபரபா. ஓ ரிகபரபலபா ஷபலா கபரா தீரா கபரபா. thank you lord. உமக்கு நன்றி தகப்பனேப்பா. ஓ உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. 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 அவருடைய ஆவியில் நீ கலிகூர்ந்து மகிழ்ந்து கொண்டிரு. பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, அவருடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். ஓ ஷிபா லக்கரா தீனா சந்தரா கபரபா. ஓ ரிமா லக்கரபா தீரா கபரபா. ஓ ஹலே உனக்கு தெரியாது இதெல்லாம் எப்படி கட்டப்படுகிறது. பாழாய் கிடந்த இது எப்படி கட்டப்படுகிறது என்று உனக்கு தெரியாது. ஆனால் ஆவியின் வழி இன்னதென்று உனக்கு தெரியாது. ஓ ஹalleluya. thank you lord. உமக்கு நன்றி. ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஓ ஆவியானவர் உனக்கு துணை நிற்கிறார். ஹalleluya. ஓ உன்னுடைய பலத்தினால நீ செய்ய முடியாத காரியங்களை ஆவியானவர் செய்து முடிக்க போகிறார். ரிபா கரா சந்தரபோ. ஓ தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி அப்பா. பலத்த காரியங்களை நீ பார்க்க போகிறாய். ஓ பலத்த அதிசயங்களை நீ பார்க்க போகிறாய். ஓ ஹalleluya. தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி தகப்பனே. ஓ ஹalleluya. உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி தகப்பனே. ஹalleluya. உன்னுடைய சரீரம் புதுப்பிக்கப்படுகிறது. உன்னுடைய சரீரத்தின் அவயவங்கள் புதுப்பிக்கப்படுகிறது. பலவீனப்பட்டு இருக்கிற உன்னை ஆண்டவர் தொடுகிறார். ரிபா கரா தீனா சந்தரா கபரபா. ஓ ஹalleluya. பலவீனத்தோடு இந்த இடத்துல கடந்து வந்த உன்னை ஆண்டவர் தொடுகிறார். ஹalleluya. உன்னுடைய சரீரத்தை ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறார். ஓ உன்னுடைய சரீரத்தை ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறார். ஓ ரிமா கரா தீனா சந்தரா கபரபா. ஓ தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி அப்பா. அவருடைய உயிர்ப்பிக்கிற வல்லமை இறங்குகிறது. அவருடைய உயிர்ப்பிக்கிற வல்லமை இறங்குகிறது. பெற்றுக்கொள். ஹalleluya. ஓ ஹalleluya. thank you lord. thank you lord. உமக்கு நன்றி. அவருடைய ஜீவன் உனக்குள்ள இறங்குகிறது. அவருடைய ஜீவன் உனக்குள்ள இறங்குகிறது. பெற்றுக்கொள். ஹalleluya. ஓ ஷகபரா தீனா சந்தரா கபரபா. ஓ ரிகபரா தீனா ஷபலா கரா. ஓ ரிகபரா தீரா கபரபா. ஓ ரிமா கபரபா. ஹalleluya. ஓ ரிமா சந்தரா கபரபா கபரபா. ஓ thank you lord. உமக்கு நன்றி தகப்பனே. ஓ thank you lord. உமக்கு நன்றி அப்பா. ஹalleluya. ஓ ஷகபரா தீரா கபரபா. ஹalleluya. ஓ thank you jesus. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஓ உம்முடைய வல்லமைக்காக உமக்கு நன்றி. ஓ உம்முடைய பலத்திற்காக உமக்கு நன்றி. ஓ உம்முடைய கிரியைகளுக்காக உமக்கு நன்றி. ஓ ஹalleluya. உமக்கு நன்றி அப்பா. ஓ உமக்கு நன்றி தகப்பனே. ஹalleluya. எல்லாரும் உன்னை கைவிடலாம், ஆனால் ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார். அவரோடு கூட இந்த கிரியை நடப்பிக்கிறார். ஓ ரிபா லக்கரா சந்தரா கபரபா. எத்தனை தடைகள் வந்தால் அந்த தடையெல்லாம் தாண்டி நீ ஆண்டவருக்காக நிற்க போகிறாய். ஆண்டவருக்காக நீ நிற்க போகிறாய். ஆண்டவருக்காக நீ பெரிய காரியங்களை செய்ய போகிறாய். ஓ ஹalleluya. thank you jesus. ஓ எத்தனை எதிர்ப்புகள் உனக்கு வந்தாலும் அவருக்காக உன்னை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த போகிறார். ஓ ரிமா கரா தீனா சந்தரா கபரபா. ஓ ரிகபரா தீரா ஷபலா
கபரபா ஓ ரிமா கரபா. ஹல்லேலூயா. உலகம் உன்னை பாவி என்று சொல்லலாம், ஆனால் ஆண்டவருடைய பார்வைக்கு நீ பரிசுத்தமா இருக்கிறாய். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. Thank you Lord. உமக்கு நன்றி. அவருடைய உள்ளத்தை ஆராய்ந்து பார்த்திருக்கிறார், உன்னுடைய உள்ளத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. Thank you Lord. உமக்கு நன்றி தகப்பனே. உலகம் உன்னை கைவிடலாம், ஆனால் அவர் உன்னை கைவிட மாட்டார். உன்னை வாழ்க்கை கட்டி எழுப்புவார், உன்னை வாழ்க்கை கட்டி எழுப்புவார். ஓ ஜீவனற்ற உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஜீவனை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஓ ஷகபரா தீனா சந்தரா கபரபா ஓ ரிமா கபரபலபா ஷபலபா கபரபா. ஓ ஹல்லேலூயா. Thank you Lord. உமக்கு நன்றி தகப்பனே. ஓ வழி திறக்கிறது. ஹல்லேலூயா. மூடப்பட்டிருக்கிற கதவுகள் திறக்கிறது. ஓ ரிக்கபாரா தீனா சந்தரா கபரபா. ஓ Thank you Lord. உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. எல்லா துதியும் கனத்தையும் மகிமை உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம்ப்பா. ஹல்லேலூயாப்பா. நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை கட்டி எழுப்புகிற தேவனாக இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பாழாய் கிடக்கிறதை அப்பா அரண்மனையாக மாற்றுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. ஓ ஹல்லேலூயா. நெகிழப்பட்டதும் நீ கைவிடப்பட்டதுமான ஒரு ஓ ஹல்லேலூயாப்பா. ஒரு மரத்தை போல இருந்தாய், பட்ட மரத்தை போல இருந்தாய், ஆனால் உன்னை உயிர்ப்பிக்கிற ஆண்டவர். ஓ ஹல்லேலூயா. Thank you Lord. உமக்கு நன்றி. ஓ உனக்கு ஜீவனை கொடுத்து உன்னை செழிப்பாக ஆசீர்வாதமாக மாற்றுகிற ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். பயப்படாதே, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ. உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. Thank you Lord. உமக்கு நன்றி தகப்பனே. அந்த பிள்ளைகளோடு கூட இந்த நீர் காரியங்களை நடப்பிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய ஜீவன் இவர்களுக்குள்ளே இறங்கி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பெரிய காரியங்களை நீ செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். குடும்பங்களில் செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஜபாவியினால் நிரப்பி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அது கரங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதித்து அனுப்புகிறதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே. ஆமென்.